Hello friends, வணக்கம். Welcome to Food Cart channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சுண்டக்காய் வச்சு ஒரு கிரேவி பார்க்க போறோம். இந்த சுண்டக்காயில என்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்தறலாம். சுண்டக்காயில வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B and விட்டமின் C சத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 100 கிராம் சுண்டக்காயில 22 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு, 390 கிராம் கால்சியம், 180 மில்லிகிராம் பாஸ்பரஸ் சத்து இருக்குங்க. இந்த சுண்டக்காயை நீங்கள் வாரத்துக்கு 2 முறை சாப்பிடும்போது உங்களுக்கு பாடி பில்டிங் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய புரதம், கால்சியம், இரும்புச்சத்து இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் வந்து சில பேருக்கு கிருமிகள் இருக்குங்க. இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் சாக்லேட்ஸ் ஜாஸ்தி சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அதனால வயிற்றில் வந்து சில பூச்சிகள் வந்து உருவாகும். அவங்களுக்குலாம் இந்த சுண்டைக்காயை சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிருமிகள்லாம் அழிஞ்சிரும். வாங்க இந்த சுண்டக்காய் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு தேங்காய் அரவை ஒன்று ரெடி பண்ணோம். இதுக்கு வந்து 3 ஸ்பூன் தேங்காய் பூ, 7 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெடிச்சு வரட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு. இது சின்ன பூண்டாக இருக்கிறதுனால நான் வந்து நறுக்கலை, முழுசாகவே போட்டுட்டேன். உங்களோட பெரிய பூண்டாக இருந்தால் 2 வகுந்து போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 3 தக்காளி பழத்தை நல்லா பொடி பொடியாக ஆக்கி வச்சுருக்கேன், சின்ன சைஸ் தக்காளி பழம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கணும். இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சுண்டைக்காயை போட்டு வதக்க போகிறோம். இந்த சுண்டைக்காயை வந்து நான் வந்து மோரில் வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா நறுக்கி சும்மா வச்சுருந்தோன்னா கருத்து போயிடும். அதனால மோர் கலந்த தண்ணியில் இவ்வளோ நேரம் வச்சுருந்தேன். மோரை வடித்து விட்டுட்டு இப்போ சுண்டைக்காயை மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சுண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்குங்க. அதை வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடும்போது, எண்ணெயில் வதக்கி விடும்போது கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும். சுண்டைக்காய் நல்லா நிறம் மாறி வர்ற வரைக்கும் இதில் நல்லா வதக்கிக்கோங்க. நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் போட்டுடலாம். தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா திரக்கி விட்டுக்கோங்க. அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்து மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் 3 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இது 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். அந்த சுண்டைக்காயை இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இது வந்து நம்ம தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாங்க. நான் வந்து இப்போது குழம்பு பக்கத்தில் கொஞ்சம் கிரேவி ஸ்டேஜில் வைக்கிறேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டம்ளர் அளவுக்கு நான் இப்போ இதில் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை இட்லி தோசைக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வேணுங்கிற தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ சுண்டைக்காய் வேக வைக்கணும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ சுண்டைக்காய் வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை இறக்கி சர்வ் பண்ணிடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு ரைஸோடு ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை சப்பாத்தி, தோசை, ரொட்டி, இட்லி இதோடு வேணாலும் நீங்கள் இதை வந்து காம்போ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.